மாநாட்டுக்கு அண்ணன் அழைப்பை எழுதி வச்சிருக்கேன். அந்த கடிதங்களை வாங்கி சொந்தக்காரனை புறம் எடு. அப்படியே ஊர்ல 4 பேரை கூப்பிட்டு பஞ்சாயத்து பால்டால் குடிச்சான். ஏன் பஞ்சாயத்து விஷம் குடிச்சிட்டான். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரி கொண்டுட்டு போறதுக்கு ஓடி போய் ஒரு கார் எடுத்துட்டு வா. ஏப்பா நேத்து தானே பார்த்தேன். தம்பி, இது என்ன பிரமாதம்? இந்த போர் என்ன நோக்கத்துக்குன்னு சொல்லுங்க. என்ன நோக்கத்துக்கு? இப்படிதான் சதாம் ஹுசேனை நீங்க சொன்னீங்க, பேரழிவு ஆயுதம் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு போர் தொடுத்தீங்க. ஐநா மன்றம் பேசி தீர்த்துக்கலாம், அப்படி இல்ல விசாரிப்போம்னு சொல்லும் போது அவசர அவசரமா போரை தொடுத்து இது பண்ணீங்க. ஐயா, அதுக்கு என்னப்பா பண்ண சொல்ற? அவங்க 2 பேரையும் நான் சமாதானப்படுத்தணும். உடனே நான் அங்க போனோம். அமெரிக்காவுக்கு எந்த பஸ்ல போனோம் சொல்லு? அமெரிக்காவுக்கு பஸ்ஸா? விடுப்பா, எங்க அண்ணா ஆமை போட்ல போவாரு கடல் வழியா. எங்க அண்ணனை அடிச்சுக்க உலகத்துல ஆளே இல்ல. குடும்ப தலைவிக்கு 1000ன்னு சொல்லுது ஒரு கட்சி, இன்னொரு கட்சி 2000ன்னு சொல்லுது. நம்ம கட்சி என்ன கேக்குது? இதுல இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுப்பீங்கன்னு கேக்குது. அந்த ஆளு எதுக்கு சொல்ற தெரியுமா? அங்க ஒரு இளவும் கிடையாது, அதுதான் சொல்றான். இல்லையா? நம்ம கட்சி என்ன கேக்குது? திரள் நிதி. அண்ணனும் பாவம் புதுசா உருட்டுறாப்புல ஒன்னும் எடுபட மாட்டேங்குது. தம்பி, என்னையா என் முருகன் வெள்ளையா இருப்பான்னா அது ஏழா இருப்பானா? என்னை விடங்க இருப்பாருப்பா. என் பாட்டை எப்படா வெள்ளையா இருப்பேன்? வேலை விட்டுட்டு வந்து விசாரிக்கிற விஷயமா அது? அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில முருகர்கிட்டயே வம்பலுக்கு ஆரம்பிச்சிட்டீங்களா? நீராறும் கடல் கொடுத்த நிலமடந்தை கெளில் ஒழுகும் சீராறும் வதனமத திகழ்வரத கண்டமிதில் தெக்கனிரும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும். அப்படிதான் எழுதிருப்பாங்க. என்ன எழுதிருக்கான்? நீராறும் கடல் கொடுத்த இல்ல இல்லையா? அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இல்லையா? இருக்குடா. எங்கடா இருக்கு? சீராறும் வதனமத ஐயா உனக்கு வந்துடுறியா? அவரு விளையாடியா? சும்மா நில்றா. இதுல தெக்கனிரும் போடலையே. நீராறும் கடல் கொடுத்த இல்லீங்களே. வதனமத அதெல்லாம் ஒண்ணும் எழுதலைங்க. தெக்கனிரும் அதில் சிறந்த போடவே இல்ல. டேய், அண்ணன் படிச்சதுல எனக்கு தமிழ் தாய் வாழ்த்தே மறந்து போச்சுடா. தெக்கனிரும் எது தெக்கனரா? அது என்ன கனரு? இது கூட்டு, இது அவியல், இது பொரியல், இது சாம்பார். கையெடுப்பா, இது ரசம். இதையாவது எதை கூடடா மேட்ச் பண்ணி வச்சிருக்கீங்க? ரசத்தை எங்க வச்சீங்க? விஷத்தை அங்க வச்சிருக்கணும். தவறி போய் ரசத்தை அங்க வச்சுட்டா. என் ஆள் அங்க வந்துட்டு இருக்கு. சைக்கிளை வச்சு எப்படி கவுக்குறேன் பார். என்னடா அண்ணனை இப்படி மாத்தி வச்சிருக்கீங்க? சைக்கிள் எடுத்துட்டு இப்ப எங்க கிளம்பிட்டு அண்ணன்? ஏண்டா சீமான் அல்கார் நாய, இன்னொரு வாட்டி நீ இந்த பொம்பளை கிம்பளை சர்வ பிஞ்சடா பிச்சைக்காரன் நாய. அண்ணனை என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? கொளுத்தி எடுக்கிறேன் பாருங்க, உங்களை சேட்டை பண்ணிட்டாலே எல்லாம் மேல எழுதி இருக்கிறாம பாருங்க, அதுதான் செம காமெடியா இருக்கு. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க. திரு உதயநிதி அவர்களே, நீங்க இந்த நாட்டுடைய துணை முதலமைச்சர். ஆனா 2 மணிக்கு ஒரு இன்ஸ்டாகிராம்ல ரீபோஸ்ட் பண்றாரு. யாருடைய காலை தேடி நீங்க இன்ஸ்டாகிராம்ல ரீபோஸ்ட் போ. யாரு பார்த்த வேலைடா இது? உதயநிதி அரஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போனான்னா மக்கள் எல்லாம் கதறுகிற அளவுக்கு அவர் இந்த மக்களுக்கு என்ன செய்தார்? மக்களுக்கென்று அவர் செய்த ஒரே பணி மொக்கை படங்களில் நடிப்பதை நிறுத்தியது மட்டும்தான். கீழே இல்லைன்னு வச்சுக்க கொண்டு எடுத்து கொலவரின்னு இருக்கேன். அட பாவிகளா, அப்பாவை என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? எவன்டா இது இப்படி எடிட் பண்ணது?
அம்மா மறையவில்லை. அம்மாவின் ஆன்மா இதே மண்டபத்தில் அண்ணன் எடப்பாடியாரின் உருவத்திலே பார்த்து கொண்டிருக்கிறது. நம்முடைய ஒவ்வொரு அசைவையும் கவனித்துக் கொண்டிருக்கிறது. அம்மா இல்லையே என்ற ஏக்கம் ஒரு புறத்தில் இருந்தாலும் நம்முடைய அண்ணன் இருக்கிறார் நம்மை பார்த்துக் கொள்வதற்கு என்று நாம் தைரியமாக இருக்கிறோம். ஏண்டா அதுக்காக ஐயாவை அம்மாவாகவே மாத்திடுவீங்களா? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. நல்ல தலைப்பு வச்சிருக்காரு, தலைவர் தம்பி தலைமைன்னு. அது எல்லாரும் என்னைய வந்து தலைவர் தம்பின்னு தான் சொல்றாங்க. எல்லாரும் எங்க தலைவரோட தம்பின்னு. ஆனா எல்லாரும் நீங்க டீனே சொல்லிட்டு இருக்கிறீங்க. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். என்னைய வந்து தலைவர் தம்பின்னு தான் சொல்றாங்க. யாருடா இவரு? எந்த படத்தை பார்த்தாலும் அது நான் தான் சொல்லிட்டு இருக்காரு. எங்க போனாலும் ஒரு கதைய சொல்றேன். அதுவும் நல்லா இருக்குதானா? அதுவும் நல்லா இல்ல. நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ, நீங்க திருப்பி மறுபடியும் திமுகவுக்கே போடுங்க, போட்டு விட்டுருங்க. அப்படியா? இந்தாப்ல சொந்தக்காரெல்லாம் சொல்லி போன் நம்பர் வர சொல்லிடு. இன்னைக்கு ஒரு பிரெட் போர்டு உள்ள போகுது வீட்டுல நமக்கு. வாயில வசம்ப வச்சு தேய்க்க, வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. அன்பு தம்பி விஜய், அப்புறம் உங்க மகன் சீமான். இதுல எவன்ட்ட நாடு இருந்தா சரியா இருக்குன்னு பாருங்க. ஒருவேளை அவங்க கிட்டே இருந்தா நல்லா இருக்குன்னா அவங்களுக்கே போடுங்க, எங்களை தூக்கி சுடுகாட்டுல போடுங்க. பாட ரெடியா? சீக்கிரம். ஏண்டா ஒரு பேச்சுக்கு சொன்னா அதுக்காக பாடையவே கட்டிடுவீங்களா? என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? லண்டன்ல இருந்து ரோல்ஸ் ராய்ஸ் கார் இருக்கிறாப்ல. நம்ம ஊர்ல தயாரிக்கிற கார்ல இவருடைய டிக்கி உட்காராது. அப்படி என்றால் ஒன்று செய்ய ஆணையிடுங்கள் மன்னா, காத்திருக்கிறேன். லண்டன்ல இருந்து ரோல்ஸ் ராய்ஸ் கார் இருக்கிறாப்ல. நீயே ஒரு திரளதி, நீயே கார்ல போகும்போது அவர் உழைச்சு சம்பாதிச்ச பணமுடா. புலி படத்துக்கு 15 கோடி ரூபாயை மறைச்சிட்டாரு. நீ பார்த்த 15 கோடி ரூபாயை மறைச்சிட்டாரு. யாரு இவரை பேச யாரும் பேசுனா அவங்கள பேசுறதுக்கு ஒரு தனி டீம். நீ பணம் வாங்கிட்ட, சாட்டை ஒரு வீடியோக்கு 2 லட்சம், திமுக பெட்டி வாங்கிட்டாரு. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. அதிமுக விஜய் ஒரு சுயநலவாதின்னு சொல்லியிருக்கு. அந்த நாய் காலையில செருப்படி 5 மணி சொல்லி வை. சாட்டைக்கு சேட்டை கொஞ்சம் அதிகம்தான். இந்த கூடி இருக்கிற இந்த கூட்டம் எல்லாம் சின்ன மருதான். சின்ன மருது கதை உனக்கு தெரியுமா தெரியாதா? பெரிய மருது கதை ஒரு தெரியுமா தெரியாதா? ஆமா, இவ்வளவு அக்கறையா கேக்குறீங்களா? நீங்க சொல்லவே இல்லையே. நான் இந்த ஊர்லயே பெரிய கலாசிரியர். 34 விழுக்காடு எங்களுக்கு 34% ஓட்டு இருக்கு அப்படிங்கிறாப்ல. இந்த பக்கம் நிர்மல்குமார் நேத்து சொல்றாப்ல 40% ஓட்டு இருக்குன்றாப்ல. எனது வீட்டுல பொம்பளையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற நீ. விஜய் தனிச்சு நிக்கிறார். விஜய் தனிச்சு நிக்கிறார். தனிச்சு நிக்கல, தனிச்சு விடப்பட்டிருக்காரு. கண்ணா பண்ணீங்க தான் கூட்டமா வரும். இன்று முதல் நீ குறைமுருகன். செரிமான தலைப்பு ஓட்டை குறைமுருகன். நாம் தமிழ் கட்சி 2011 சொல்லிச்சு, நாங்க கூட்டணிக்கு போக மாட்டோம். தனிச்சு தாண்டா. நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான். போய் புடுங்கு போ. இப்பதான்டா மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? கிறிஸ்தவத்தினுடைய ஏஜென்ட் சீமான் அப்படி 2 விதமான விமர்சனம். நீங்க அப்புறம் இஸ்லாமிய கைக்கூலியை விட்டுட்டீங்க, திராவிடர்கள் வந்து RSS கைக்கூலியை விட்டுட்டீங்க. ஏன் உனக்கு ரொம்ப கவலையா இருக்கா? திமுகவை ஏத்துட்டீங்கன்னா RSS பிஜேபி பெட்டி கொடுத்துரும். RSS ஏத்து குத்துட்டீங்கன்னா இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் வந்து கோடி கோடியா கொடுத்துருவாங்க. தம்பி விஜய் கருத்தை ஏதாவது எடுத்து பேசிட்டீங்கன்னா திமுக பெட்டி பெட்டியா கொடுத்துரும் உங்களுக்கு. ஆமா கொடுத்துரும். நல்ல வருமானமா? ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டோம். கோயில கட்டினான்ல, குளத்தை விட்டான்ல, அங்கேயே வேப்ப மரம் புளிய மரத்தை நடல, ஏன் ஆலமரம் அரச மரத்தையே நட்டான்? ஆலமரம் அரச மரம் மட்டும்தான் 24 மணி நேரமும் மூச்சு காற்ற உயிர் காற்ற வெளியிடுது, ஆக்சிஜனை வெளியிடுது. ஆச்சரியக்குறி. நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்பா. ஒரு மனச என்ன சொன்னாலும் அது கிண்டல் பண்ணா என்னடா பண்றது? நீங்க வேப்ப மரத்தடியில போய் படுக்காதப்பா, ராத்திரிக்கு பேய் அடிச்சு போறோம். நான் என்ன சொல்றேன், நான் என்ன ஒரு தேங்காயை உடைச்சு சில்லு எடுத்து கடிக்கிற சின்ன பெண் வச்சுக்கிறியா? மொத்த தேங்காய் இன்னும். இப்ப அவன் கேட்டதுக்கும்
நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? அதான் நான் அவர் கேட்ட கேள்விக்கு இவர் சொன்ன பதிலுக்கு சம்மந்தமே இல்லையே. பஞ்சு நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்கணும். இதை எழுதி மனப்பாடம் பண்ண நான் எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா? இந்திய நாடே எந்நாடு, பாரத நாடே பைந்தமிழர் நாடு. தெரியுது, நீ மூடு. விஜய்க்கு வந்ததை விட வெளிநாட்டுல இருந்து, ஜப்பான்ல இருந்து, துபாயில இருந்து, சிங்கப்பூர்ல இருந்து, மலேசியால இருந்து, ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்தவங்க அதிகம். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இருந்தா மாட்டிட்டு படுற பாடு. சரி, ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. நாம் தமிழர் கட்சிக்கு வந்தவங்க அதிகம். உங்க கட்சிக்கு அதிகம்தான். ஆனா எதுக்கு அதிகம் சொல்லலையே? ஓட்டு போட்டவங்க அதிகமா இல்ல போடாதவங்க அதிகமா? இன்றைக்கு முத்தமிழ் அறிஞர் தலைவர் அவர்கள் நினைவு முன்னிட்டு எது முட்டையிட்டா நாளை முன்னிட்டு சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அதை முன்னிட்டு அனைவருக்கும் கொசு வழங்கும் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. அரை விழுக்காடு புள்ளி 1 புள்ளி கா ஓட்டு வச்சிருக்கவனுக்கே பேரம் பேசப்படுதுன்னா 8 விழுக்காடு 36 லட்சம் வாக்கு. அதே தெரிஞ்ச சொல்லுங்கிற பொப்போ காண்டாவதுல. இனிமேல் அண்ணா இந்த டைலாக் சொல்ல மாட்டாரு. ஏன்னா அந்த சதவீதம் பாதியா குறைஞ்சிருச்சு இந்த தலைவை. இப்ப நாம் தமிழர் கட்சி கூட தான் தனியா 15 வருஷமா கஷ்டப்பட்டு இருக்காங்க. அது வந்து ஒப்புக்கு சித்தப்பா இருமா, அது வந்து ஒப்புக்கு சித்தப்பா உப்பு போட்டு நக்கப்பான்ற மாதிரி அவரு. நான் தமிழ் அவர் வந்து வேலைக்கு ஆக மாட்டாரு. அவரு என்னடா இது அண்ணா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டாங்க. அண்ணே உடனே தானே தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில தொடர்ந்து நடைபெறணும்னா திமுக ஆட்சியில தொடரணும். ஏப்ரல் ஃபூல். அப்பாதான் மறுபடியும் ஆட்சியில தொடருவாருன்னு எல்லா கருத்து கணிப்புலயும் சொன்னாங்க. ஆனா கடைசியில எல்லாருமே சேர்ந்து தோக்கடிச்சிட்டாங்க. முஸ்தபான் ஒருத்தவன் சாம்பிராணி போடுறவங்க மண்ணடியில சாம்பிராணி போடுற பாயவன், சாம்பிராணி போடுற பாய கூட்டு வந்து கட்சி ஒழுங்க வச்சு ஒத்தாளவன். பஸ் கிடையாது, கார் கிடையாது, ரேபிட்டோல வந்துட்டு இருக்கான். அவரு எதுல வந்தா உங்களுக்கு என்னங்க? அவரு இப்ப ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிட்டாரு. அவர் சாம்பிராணி போட்டா என்ன, ரேபிட்டோல வந்தா என்ன? அவர் இப்ப ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிருக்காரு. எம்எல்ஏ தார என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்புறம் அம்மா கால போய் புரட்சி தலைவர் அம்மா கால போய் எல்லாம் வணங்குறாங்க. என்னையா தவறு? நான் இந்த இடத்துல இருக்கிறேன்னா அம்மா தான் காரணம். காலில் விழுந்தீங்க, தப்பு இல்ல. நான் என்ன கேக்குறேன்னா, காலில் விழுந்தீங்களே, அந்த அம்மா காலை பிடிச்சி முதலமைச்சர் ஆனீங்களே, அப்புறம் ஏன் மீண்டும் அந்த அம்மா காலை வாரி விட்டு என்ன தெரியுமா கேட்டாரு? நீயா என்ன முதலமைச்சர் ஆக்குறேன்னு கேட்டாருமா. இந்த அனுபவம் எல்லாம் எனக்கு கிடையாது. இருந்த வரைக்கும் அந்த அம்மாவோட காலு, அந்த அம்மா இறந்து போனோடனே சசிகலா அம்மா காலு, சசிகலா அம்மா ஜெயிலுக்கு போனோடனே டிடிவி தினகரன் காலு, டிடிவி தினகரன் அவரு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அண்ணன் ஓபிஎஸ் காலு. இப்ப அண்ணன் ஓபிஎஸ் அவரு நம்ம டிவிக்கு வந்துட்டாரு. இப்ப கால் இல்லாம டெல்லிக்கு போய் மோடியோட காலையும் அமித்ஷா காலையும் பிடிச்சி தொங்கிட்டு இருக்கவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எலெக்ஷன் டைம்ல 2 பேரும் ஒருத்தர் மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தாங்க. போட்டோ நான் காட்ட மாட்டேன், பெரிய தகராறு ஆயிடுச்சு. அவர் பிபில ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. வேணாம், போட்டோ வேணாம். இந்த பாரு, இந்த போட்டோ நான் காட்டல. கீழே ஒருத்தர் படுத்திருக்காருமா. நீ கார்பெட் நினைச்சுக்காதீங்க. இப்படிதான் அவர் முதலமைச்சரானாரு. இந்த அனுபவம் எனக்கு கிடையாது. இதுதான் நான் சொன்னேன். இதுக்கு மேல நீங்களாச்சு அவராச்சு. எவன்டா இது இப்படி எடிட் பண்ணது? அரசியலில் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்ட ஐயா.